ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெள்ளரிக்காய், பச்சை மிளகு, தேங்காய், தயிர் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இனியும் அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு வெள்ளரிக்காவை போட்டு தண்ணி ஊற்றிக்கிடலாம். வெள்ளரிக்காய் நல்லா வெந்து வரட்டும், மூடி வச்சுக்கிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ வெள்ளரிக்காய் நல்லா வெந்துருச்சு, வெள்ளம் எல்லாம் வற்றிருச்சு. இனி அரைப்பு தேங்காய், பச்சை மிளகு, ஜீரகம் 3 தான் அரைச்சி, இனி அதையும் சேர்த்து அந்த பச்சை மணம் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொதி விட்டுக்கிடலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு காணலை, அதனால் உப்பு போட்டிருக்கேன். இனி இப்போ நல்லா இது வெந்துட்டு தயிர் ஊற்றிக்கிடலாம். அடுப்பு கேஸில் பண்ணுறதா இருந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றுங்க. நான் விறகு அடுப்புனால கீழே எடுத்து வச்சுட்டு அடுத்து தயிர் ஊற்றுறேன். தயிர் ஊற்றி நல்லா கிண்டிட்டு இனி தாளித்து விடணும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, வற்றல் மிளகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விடணும். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும், அப்படின்னா தான் வெள்ளரிக்காய் பச்சடி நல்லாயிருக்கும். அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய்.